பிரான்சின் வரலாற்றில் ஒரு கொடூரமான அத்தியாயத்தால் பாதிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான மக்களின் நினைவாக பாரிஸின் ஈபிள் கோபுரத்தின் அடிவாரத்தில் ஒரு தேசிய நினைவகம் அமைக்கப்படும் என்று பிரான்சின் வெளிநாட்டு பிராந்தியங்களுக்கான அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த நினைவகம் 2027 ஆண்டின் தொடக்கத்தில் திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நினைவகம் ஒரு நினைவு சின்ன கட்டிமாக மட்டுமில்லாமல் ட்ரோகாடெரோ பூங்காவில் ஒரு தோட்ட வடிவில் அமைக்கப்பட உள்ளது. புகழ்பெற்ற நில வடிவமைப்பாளர் மைக் டெஸ்விங் மற்றும் கட்டிடக் கலைஞர் பிலிப் புரோஸ்ட் ஆகியோர் இணைந்து இந்த தோட்டத்தை வடிவமைத்துள்ளனர். இந்த நினைவு தோட்டத்தில் 2 முக்கிய பாதைகள் இடம்பெறும். ஒரு பாதை அடிமைத்தனத்தின் கொடூரமான வரலாறு மற்றும் அதன் ஒழிப்புக்காக நடத்தப்பட்ட நீண்ட போராட்டத்தை விவரிக்கும் வகையில் அமைக்கப்படும். மற்றொரு பாதை மிகவும் உணர்வு பூர்வமானதாக இருக்கும். இதில் 1848 ஆண்டில் பிரெஞ்சு காலனி பகுதிகளில் விடுவிக்கப்பட்ட 2,15,000 அடிமைகளின் பெயர்கள் பொறிக்கப்படும். இது அவர்களின் தனிப்பட்ட அடையாளத்தையும் பறிக்கப்பட்ட வாழ்க்கையையும் தேசிய நினைவில் மீண்டும் நிலைநிறுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த முயற்சியாகும். இந்த நினைவிடத்திற்காக ட்ரோகாடெரோ பூங்கா தேர்ந்தெடுக்கப்பட்டது தற்செயலானது அல்ல. இது குறித்து வெளிநாட்டு பிராந்தியங்களுக்கான அமைச்சர் மானுவல் வால்ஸ் கூறுகையில், 1148 ஆண்டு உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் கையெழுத்திடப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்ட இடம் இந்த ட்ரோகாடெரோ தான். எனவே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததில் ஆழமான பொருள் உள்ளது என்றார். அடிமைத்தனம் மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு குற்றம் என்பதை வலிமையாக எடுத்துரைப்பதும், இந்த வரலாற்றை குடியரசு மறக்கவோ புறக்கணிக்கவோ விரும்பவில்லை என்பதை தெளிவுபடுத்துவதும் நமது பொறுப்பு என்று குறிப்பிட்டார். இந்த நினைவகம் 2018 ஆண்டு அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டதன் 170வது ஆண்டு விழாவின் போது ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் ஒரு நடவடிக்கையாகும்.